வணக்கம். நாளையிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்க போகுது. எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னா என்ன? திருப்பாவை. மார்கழி மாதத்தோட ஸ்பெஷலே திருப்பாவை தான். நம்ம போன வருஷம் நம்ம சேனலில் ஃபுல்லாக திருப்பாவையோட ஒவ்வொரு பாசுரத்தோட அர்த்தத்தையும் பார்த்தோம். இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு. என்னென்னா, இந்த மாதம் ஒரு புது சீரீஸ் ஆட்டம் 30 நாளுக்கும் திருப்பாவையும் திவ்ய தேசமும் அப்படின்னு ஆரம்பிக்கலான் இருக்கேன். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் திருப்பாவையில் எந்த திவ்ய தேசத்து பெருமாளை பற்றி சொல்லியிருக்கா, அந்த திவ்ய தேசத்தோட மகிமை என்னங்கிறத பற்றிலாம் இப்போ நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். முதல்ல திருப்பாவையோட எந்த நேரத்தில் எப்படி ஆரம்பிச்சது, ஆண்டாளை பற்றிலாம் முதல்ல கொஞ்சம் சும்மா சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப திருப்பாவைக்கு விளக்கம் சொல்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். அந்த அளவுக்குலாம் நம்மளால் தெரியாது. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் திருப்பாவையை பற்றி, அதில் வர்ற திவ்ய தேசத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். திருப்பாவையை பாடினது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆண்டாள். ஆண்டாளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அதுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம், இந்த பாசுரம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 வாழியே, உயரரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருநள்ளி வளநாடி வாழியே, மண்புதுவை மலர்கோதை வன்பதங்கள் வாழியே. இந்த இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுலேயே ஆண்டாளை பற்றினா எல்லா இன்ட்ரடக்ஷனும் வந்துடும். ஆண்டாள் யாரு? பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. பெரியாழ்வாருக்கு பிறந்தவர். பெருமாளுக்காவது கர்ப்பவாசம் உண்டு, ராமர் கிருஷ்ணராலாம் வந்திருக்காருன்னு. ஆனால் தாயார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாயார் அவதாரம்னா ஒன்று பூமாதேவியா பூமியிலேருந்து வருவா, இல்லைன்னா புத்தாமரை குளத்திலேருந்து வருவா, இல்லை நந்தவனத்திலேருந்து வருவா. ஆனால் என் கர்ப்பவாசம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆண்டாள் யாரு? பூமாதேவியோட அம்சம். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆண்டாள் பிறந்த ஊர் என்னது? ஸ்ரீவில்லிபுத்தூர். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறையாவது திருப்பாவை இந்த மார்கழி மாதம் அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரே ஒரு முறையாக இந்த மார்கழி மாதத்தில் போய் சேவிக்க முடியாதுதான் ட்ரை பண்ணும். ஆடி மாதமும் ரொம்ப விசேஷம். திருவாடிப்பூரம் பிறந்த இது இல்லையா, அதுவும் விசேஷம். மார்கழி மாதமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி அந்த இது பண்ணுற நீராட்டு உற்சவம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் ஆண்டாள் எப்படி கிடைச்சான்னு. பெரியாழ்வார் தெரியும் இல்லையா, நந்தவன கைங்கரியம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திரசாயி பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கு தோட்டம் அமைச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா, நந்தவனத்துக்கு பாத்தி கட்டுறதுக்கு திருத்துழாய்க்காக தோண்டின்னு இருக்கார். தோண்டும் போது பூமியில் அந்த திருத்துழாய் செடிக்கு பக்கத்திலே ரொம்ப அழகாக ஒரு குழந்தை, அப்படியே பார்க்கவே கண்ணை பறிக்கிற ஒளியோட ஒரு குழந்தை கிடைக்கிறது. அதை பார்த்தோன்னே அவர் ஆசையாக அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். கோதைன்னு பேர் சுட்டியிருக்கார். அந்த துளசி செடியில் பறந்ததுனால, திருத்துழாயில் பறந்ததுனால ஆண்டாளுக்கு அத்துழாயினும் ஒரு பேர் இருக்கு. ஆண்டாள் அவரே பூ கைங்கரியம் பெருமாள் மேலே பெரியாழ்வார் அவர் கேட்கணுமா. அதனால் அவர் என்னென்னா, குழந்தைக்கு எப்படி வளர்க்கிறார், பால் தேன் அதெல்லாம் கொடுத்து வளர்க்கிறாரோ இல்லையோ, பெருமாளை பற்றின பாசுரங்களையும் பெருமாளை பற்றின இதையும் சொல்லி 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 பெருமாள் மேலே நல்ல பக்தியோடு வளர்த்துன்னு வர. எல்லாத்தையும் பெருமாள் கண்ணன் கதை அதெல்லாம் சொல்லி 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 இவன் பெருமாள் மேலே ஆண்டாள் அப்படியே பெருமாள் பைத்தியமாக ஆற அளவு பெருமாள் கிருஷ்ணர் தான்ங்கிற மாதிரி ஆயிடுறான். அப்படி வளர்ந்துட்டே இருக்கான். அப்போ நம்ம கேட்டிருக்கோம், சூடி கொடுத்த சுடற்கொடின்னு. இவர் நந்தவன கைங்கரியம் இல்லையா, பெருமாளுக்கு பெரிய மாலை அருமையாக கட்டி வச்சிருவார். ஆண்டாள் என்ன பண்ணுறா, ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி நின்று அந்த மாலையை தனக்கு சுட்டின்டுவான். சுட்டின்ட்டு அழகாக இருக்கான்னு பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அதை அதே மாதிரி அவள் அப்பா எப்படி வச்சுருந்தாரோ அதே மாதிரி மூடி வச்சுடுவான். ஒரு நாள் என்ன பண்ணுறார், அவர் தினம் அந்த மாலையை தான் கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்தின்னு இருக்கார். அவருக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, சீக்கிரமாக வந்துடுறாரு. பார்த்தா இவ பண்ணுறதை பார்த்துடுறாரு. ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுது. எவ்வளோ பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்ட, பெருமாளுக்கான மாலையை போய் நீ சாத்திக்கலாமா அப்படின்ட்டு பாரு, உன்னால எனக்கு கைங்கரியம் தட்டு போயிடுறது, இன்னைக்கு பெருமாளுக்கு பூவே தர முடியல பாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி பார்த்தா கனவுல பெருமாள் கேட்குறாரு, இன்னைக்கே நீ எனக்கு பூவே எடுத்துட்டு வரல அப்படின்னு. அபச்சாரம் என்னை மன்னிச்சிடுங்கோ, என் பொண்ணு சின்னவ தெரியாமல் என்ன பண்ணிட்டா, அவள் உங்களுக்காக வச்சிருந்த மாலையை அவள் போட்டுன்ட்டா அப்படின்னு. இது எனக்கு தெரியாதா, எனக்கு தினம் தெரியும், அவள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும், அதனால நீ என்ன பண்ண எனக்கு அந்த மாலையே கொடுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதனால அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார், சூடி கொடுத்த சுடற்கொடின்னு ஆண்டாளுக்கு பேர் கிடைக்கிறது. ஆண்டாள் அப்படியே பெருமாள் மேலே பக்தியோடையே வளர்ந்துட்டு இருக்கா. பருவ இது வந்தோடனே கல்யாணம் அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறா. மானிடருக்கு பேச்சு கல்யாணம் பண்ணும் பேசுனா நான் வாழவே மாட்டேன் அப்படின்னா, அப்போ நீ யாரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்?
நான் அந்த பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பெருமாள்னா நீ எந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்ற, எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி கண்ணனோட பெருமை தான் எனக்கு தெரியறது அப்படின்னு. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒவ்வொரு பெருமாளோட திவ்யதேச பெருமாளை பத்தியும் எனக்கு சொல்லுங்க, அதுல இருந்து நான் இது பண்றேன், செலக்ட் பண்றேங்கிற சுயம்பரம். அப்பவே தாயார் நான் யாரை எந்த பெருமாள் இது பண்றேன்ற அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளை பத்தியும் சொல்லிட்டு இருக்கு. அது மாதிரி ஆண்டாலும் இந்த பாசுரத்துல என்ன பண்றா, ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளை பத்தியும் சொல்றான். அதை தான் நம்ம இந்த முறை திருப்பாவையும் திவ்ய தேசமும்னு ஒவ்வொரு நாளும் பார்க்க போறோம். இப்படி பெருமாளை பத்தி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார் இல்லையா. கடைசியில இவளுக்கு என்னன்னா, அந்த ரங்கநாதரோட இது ஸ்ரீரங்கத்தை பத்தி எல்லாம் சொல்லும்போது அவரை ரொம்ப பிடிச்சிருது. நான் அப்பனா ரங்கநாதரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு இவரும் கேட்டு இது பண்ணிட்டு இருக்கார். இவரால் அவ்வளோ தூரம் இவ பெருமாள் தாயார்னு தெரியல இல்லையா அவருக்கு, அந்த அளவுக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றா, இவ என்ன இப்படி சொல்றாளே அப்படின்னு இதுலயே இருக்கும்போது இவர் சொல்லிடுறார், நான் அவளை என்னோட பூமாதேவியோட அம்சம்தான், அதனால ஒரு நல்ல நாளை குறிச்சு அன்னைக்கு நீ அவளை கூட்டிட்டு வா, நான் அவளை ஏத்துக்கிறேன் பெருமாள் சொல்லிடுறாரு. அது மாதிரி அங்க கோவில் கைங்கரியம் பண்றா இல்லையா, அவாக்கிட்டையும் சொல்லிடுறாரு. நல்ல பல்லக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு நல்ல வாத்தியத்தோட, எனக்கு எப்படி புறப்பாடு நடக்கும் அது மாதிரி வாத்தியத்தோட போய் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் வருவா, என்னோட அவளை நீங்க எல்லாரும் வரவேற்று என்னோட சன்னதிக்கு கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கேற்பவர் அந்த ஊர் ராஜா வல்லபராஜன், அப்போ வல்லபதேவன், அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நானும் இந்த கைங்கரியத்துல வரணும் அப்படின்னு என்ன பண்ற, பல்லக்கு வருது, அருமையான அந்த பல்லக்குல ஆண்டாளை ஏத்திட்டு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வரா. ஆண்டாளை ஏத்திட்டு இந்த பக்கம் வல்லபதேவர், இந்த பக்கம் பெரியாழ்வார் அவளை அப்படியே கூட்டிட்டு வர. அந்த பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி நின்ன உடனே என்னன்னா, அப்படியே பார்த்துட்டு இருக்கா, தூப தீபம் எல்லாம் காமிச்சுட்டு இருக்கா. இவன் நேர போறா, அப்படியே அந்த நாக அணை மேல காலை வச்சு அப்படியே பெருமாளோட சேர்ந்து ஐக்கியமாயிடுறா. அவ்வளோ சந்தோஷம் இவருக்கும். உடனே பெரியாழ்வாருக்கும் சொல்றாரு, நீங்க என்னோட மாமனார் ஆயிட்டு, ஆனா நீங்க எங்கிட்டயே கைங்கரியம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் நீங்க எங்க கைங்கரியம் பண்ணீங்களோ அங்கேயே வடபத்திர சாய்க்கே போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம், பின்னாடியே நான் அடையலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னு ஒரு மகளை திருமகள் போல வளர்த்த திருமால் தான் கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது இப்போ பெருமாளை நோக்கி காத்துன்ற இந்த காலத்துல பாடின இதுதான் திருப்பாவை நாச்சியார் திருமொழி. அது ரெண்டும் ஆண்டாள் பாடின இது. ஆண்டாள் பெருமாள் அடைஞ்சிடுவோம் தெரியும், ஆனா அந்த பிரிவு துயர்ல இருக்கும்போது என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஊர்ல பெரியவா எல்லாம் சொல்ற, கண்ணனை பிரிஞ்சு ஆயர்கள்லாம் இருந்து அவ கண்ணனை பார்க்க கூடாதுன்னு சில சமயம் அந்த அங்க இருக்கிற வயசானவெல்லாம் கோபிகைகளை தடுக்கும் போது அவ என்ன பண்ணினா, ஒரு முறை கண்ணனையும் பார்க்கணும், அதே நேரத்தில் மழை இல்லை ஊர்லங்கிறதுக்காக பாவை நோன்பு அப்படின்னு ஒன்று 130 நாள் பாவை நோன்பு நோத்தா. அது மாதிரி பண்ணினேன்னா பிரிவு துயர் உனக்கு இருக்காது, கண்ணனை நீ அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றது வச்சு உடனே என்ன பண்றான், ஸ்ரீவில்லிபுத்தூரியே ஆய்ப்பாடியாகவும் வடபெருங்கோயிலுடைய கோவில் இருக்கு இல்லையா, அதையே நந்தகோபனோட மாளிகையாகவும் வச்சுட்டு திருமுக்குளம்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் அந்த குளம் இருக்கு, அதையே யமுனா நதியாகவும் நினைச்சுன்னு அவ அங்க தன்னை சுத்தி இருக்கிற கோபிகைகள் எல்லாரையும் தன்னை சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாரையும் கோபிகைகளா நினைச்சுட்டு பாவை நோன்பு நோக்கிறதா இது. அந்த 30 நாளும் பாவை நோன்புக்கு போறது, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, அப்புறம் எல்லாரையும் எழுப்புறது வரிசையா எல்லாம் சேர்ந்து கடைசியில பெருமாள் கிட்ட என்னத்தை கைங்கரியம் என்ன எதிர்பார்க்கிறா எல்லாம் சேர்ந்துதான் அந்த 30 நாள் பாசனம் பாவை நோன்பு அப்படிங்கிற பேர்ல. அதை தான் ஆண்டாலும் நோட்டு இது பண்றா. அதனாலதான் திருப்பாவை, உயர்ந்த பெண்ணான இவளால, பாவைன்னா ஒரு பொம்மைன்னு சொல்லிக்கலாம், ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம், அதனால பாடப்பட்டதுனால திருப்பாவை அப்படிங்கிற பேர் வந்துடுறது. ஸோ நம்ம நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறோம், முதல் பாசுரம் நாளைக்கு அந்த முதல் பாசுரத்தை பார்த்துட்டு அதில் எந்த பெருமாளை சொல்லியிருக்கா அந்த திவ்ய தேசத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக 30 நாள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்க, பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.